வணக்கம் மக்களே. செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. எல்லாம் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஆகஸ்ட் 3 2021 ஆகஸ்ட் 3 2021. இன்றைய தேதியில் செய்தித்தாள்களில் வந்திருக்க முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த நடப்பு நிகழ்வுகளின் வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், உங்களால் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லி ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்கள் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காம தந்துருங்க. நாம வீடியோ அனாலிசிஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஃப்ரம் அவர் சேனல். ஜூலை 2021 ஜூலை 2021 கரண்ட் அஃபேர்ஸ் MCQ கொஸ்டின்ஸ், நடப்பு நிகழ்வுகள் கேள்விகள், சுமார் 115 கேள்விகள் MCQ டைப்பில் போத் இந்த இங்கிலீஷ் அண்ட் தமிழில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி தயவுசெய்து அந்த குவிஸை அட்டன் பண்ணி உங்களை நீங்களே செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்களே செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணுறது தான் போட்டித் தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமே தவிர கோச்சிங் இன்ஸ்டியூட்டோ இல்லை திரும்ப திரும்ப படிக்கிறது, அதை விட செல்ஃப் எவாலுவேஷன் ரொம்ப முக்கியம். அதுதான் உங்க கான்ஃபிடன்ஸ் லெவலை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஜூலை 2021 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 115 கொஸ்டின்ஸ், 115 ஜூலை 2021க்கான நடப்பு நிகழ்வுகள் கேள்விகள் அனைத்தும் ஆங்கிலம் மற்றும் தமிழில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. அதுக்கான இணைப்பை டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த குவிஸை அட்டன் பண்ணி உங்க ஃபீட்பேக்கையும் தாங்க. Moving on to the newspaper analysis for August 3, 2021. Here comes the first one. அசாம் அண்ட் மிசோரம். அசாம் மற்றும் மிசோரம் மாநில பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துள்ளது. The chief ministers of Assam and Mizoram have sought to ease tensions along the border. இரு மாநில எல்லையில் நீடித்து வந்த பிரச்சனையை சுமூகமாக பேசி தீர்க்கப்படும் என்று அசாம் மற்றும் மிசோரம் அரசாங்கங்கள் தெரிவித்துள்ளன. ஸோ இப்போ ரீசண்டா இந்த ரெண்டு மாநிலங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜூலை 26 அந்த எல்லை பகுதியில் துப்பாக்கிச் சூடு நடைபெற்றது. இதுல அசாம் காவல்துறை அதிகாரிகள் 6 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டன. கிட்டத்தட்ட ஒரு பப்ளிக்ல ஒருத்தவங்க இறந்ததாகவும் 60 பேர் இல்லை 70 பேர் காயம்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரியல. The police forces of both states exchanged fires on July 26. ஸோ இதுல மிக முக்கியமானது எந்த மாநில காவல்துறை முதல்ல துப்பாக்கிச்சூடு நடத்தினாங்க அப்படிங்கிறது தெரியல. அசாம கேட்டா மிசோராம சொல்லுது, மிசோரம் கேட்டா அசாம சொல்லுது. Assam claimed the firing was one-sided and unprovoked, while Mizoram said they retaliated to the aggression by the Assam police. So நீ சுட்ட அதனால் நான் சுட்டேன், நான் சுடல நீ சுட்டதுனால தான் நான் சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாநில அரசாங்கம் கூறி கொண்டிருந்தன. Since the July 26 incident, locals in Assam have blocked the National Highway 306 besides uprooting a stretch of the lone railway track connecting the Mizoram. Transportation of people and goods to and from Mizoram thus has been affected. So Mizoram மாநிலத்துக்கு போகக்கூடிய ரெண்டே போக்குவரத்து இதுதான். ஒன்று NH 306, இன்னொன்று ஒரு தண்டவா ரயில் போக்குவரத்து. இந்த ரெண்டுமே அசாம்ல இருந்து தான் போயாகணும். அந்த அசாம்ல இருந்து போறத ஃபுல்லாவே அசாம் பொதுமக்கள் பிளாக் பண்ணிட்டதுனால மிசோரம்க்கு எந்த விதமான சரக்கு போக்குவரத்துக்கும் கொண்டு போக முடியாம போயிடுச்சு. ஸோ வடகிழக்கு மாநிலங்கள் அனைத்துமே சின்னதா தான் இருக்கும், பரப்பளவுல ரொம்ப சின்னதா இருக்கும். இன்னொன்று காடுகள் அடர்ந்து காணப்படும். ஸோ இது எல்லாத்துக்குமே தலைவன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அசாம் தான் வரும், கொஞ்சம் பெருசு அது. ஓகேங்களா. இன்னொன்று அது ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் லொக்கேஷன்ல அசாம் இருக்கு. வெஸ்ட் பெங்கால் கூட கொஞ்சம் ஈஸியா கனெக்ஷன் ஆகுது. ஸோ இந்தியாவிலேருந்து வேற ஏதாவது வடகிழக்கு மாநிலங்களுக்கு போகணும், முக்கியமா அசாமுக்கு போயிட்டு தான் அங்கிருந்து தான் பிரிச்சு அனுப்ப முடியும். ஸோ அசாம் இஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். ஸோ அதனால மிசோரம்க்கு போக வேண்டிய அனைத்து விதமான பாதைகளும் அசாம் தடுத்து விட்டன. ஸோ அதனால மிசோரம் மக்கள் மிகவும் துன்பத்துக்கு ஆளாகினதுனால சரி இறங்கி நம்ம பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு செய்யலாம் சொல்லிட்டு மிசோரம் அரசு முடிவு செய்தது அசாம். ஸோ இதுல மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா
அஃப்கோர்ஸ் அரசியல் கட்சினாலே அரசியல் இருக்கும். பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் தான். அதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அது இந்த கட்சின்றதுனால கிடையாது. எந்த கட்சியா இருந்தாலும் இட் வில் பி a பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் தான். ஏன்னா அரசியல் கட்சிங்க எல்லாமே அவங்க கட்சி ஜெயிக்கணும்னு தான் பார்ப்பாங்களே தவிர, அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் அதுதான். வரப்போற சங்கதி, வரப்போற ஜெனரேஷனுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற எந்த அரசியல் கட்சியும் நினைக்கிறது இல்லைங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே பீஸ்ஃபுல்லா இருங்க, பீஸ்ஃபுல்லா இருங்கன்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க இன்னும் ஸ்டப்பானா ஒரு ஆக்ஷன் எடுக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட். கண்டினியூயிங் த சேம் டாபிக், ஆரிஜின்ஸ் ஆஃப் த டிஸ்பியூட். இந்த ரெண்டு மாநிலங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னா, கிட்டத்தட்ட பல நூற்றாண்டு காலமாக இந்த ரெண்டு மாநிலங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. கிட்டத்தட்ட அதுவும் 164.6 கிலோமீட்டர் எல்லை கொண்ட அந்த பிரச்சனை வந்து பல மாதங்களாக, பல வருடங்களாக தீர்க்கப்படாமே இருக்கு. 2 தடவை நோட்டிபிகேஷன்ஸ் ஐ மீன் மறுசீரமைப்பு பண்ணப்பட்டது. ஒன்னு வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்துக்கு முன்னாடி 1875லும், அதுக்கப்புறம் 1993 மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. மிசோரம் claims that the land is theirs based and on an 1875 notification which came from the Bengal Eastern Frontier Regulation of 1873. மிசோரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பகுதி, எந்த பகுதி வந்து பிரச்சனைக்குள்ளானதோ அந்த பகுதி வந்து அது அவங்களுக்கே சொந்தமானது 1875 கணக்கின்படி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அசாம் என்ன சொல்றாங்கன்னா, 1933 நோட்டிபிகேஷன் படி அந்த லுசாய் ஹில்ஸ் அப்படிங்கிறது தான் மிசோரம் மாநிலத்தின் பழைய பேர் வந்து லுசாய் ஹில்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து மணிப்பூர் மாநிலத்திலிருந்து தான் வந்தது. ஸோ மணிப்பூர் இங்கிருந்து பிரிஞ்சதுனால அது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அசாம் வந்து சொல்லுது. 1875 அண்ட் 1933 நோட்டிபிகேஷன் ரெண்டுமே 1875 அண்ட் 1933 நோட்டிபிகேஷன். சாரி, நான் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் சொல்லிட்டேன், சாரி ஃபார் தட். ஓகேங்களா, ரெண்டுமே வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அசாமை பொறுத்த வரைக்கும் அசாமோட ஜென்ரல் பழைய பேரே வந்து NEFA, நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ஏஜென்சியாக தான் இருக்குது. ஸோ அதுல இருந்து தான் எல்லாமே மற்ற வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் மிசோரம், இந்த மணிப்பூர் இதெல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு ஒரு சில மாநிலங்கள் வந்து முன்னாடி யூனியன் பிரதேசங்களா இருந்து பின்னாடி வந்து ஸ்டேட்ஹுட்டா கிடைச்சது. ஸோ இதுதான் வந்து வடகிழக்கு மாநிலங்கள் வந்து ரொம்ப சின்ன சின்னதா இருக்குது. இன்னும் அது வடகிழக்கு மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் சொல்லலாம். ஏன்னா பாதி வடகிழக்கு அசாம் பார்த்தா அப்படின்னா, அசாம்க்கு மேல அந்த அருணாச்சல் பிரதேஷ் இருக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சீனா பார்டர்ல வந்துடும். ஸோ அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்து ஈஸ்டர்ன் சைட் ஃபுல்லா வந்திருக்கிற சின்ன சின்ன ஸ்டேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மியான்மரை ஒட்டி இருக்கும். ஸோ அது என்னன்னா, இட்ஸ் அ கண்ட்ரியோட அந்த எல்லை கோடுவே அங்க முடியறதுனால அது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாவே இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமாவே பட்டுட்டு இருக்குது. நெக்ஸ்ட், கண்டினியூயிங் த சேம், வாட் இஸ் சென்டர்ஸ் வியூ. ஸோ மத்திய அரசு இந்த 2 மாத பிரச்சனைக்கு தீர்ப்பதற்காக என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர், த சென்டர் ஹேஸ் ஆஸ்க்ட் த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் NESAC, வடகிழக்கு விண்வெளி சேவை மையத்தை வந்து கேட்டிருக்கிறாங்க. என்ன அதுக்காக அப்படின்னா, இந்த 2 மாநிலத்துக்கான டீடைலான அக்யூரேட்டான மேப்பை எங்களுக்கு எடுத்து தாங்க அப்படின்னு சொல்லிட்டு the center has asked the northeastern space application center to map and demarcate the state boundaries using satellite imaging. செயற்கைக்கோள் மூலமாக இந்த பணியை நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அவங்களை கேட்டுக்கொண்டிருக்குது. NESAC, அது NSன்னு டைப்பிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, சாரி. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் வந்து ஷில்லாங்ல இருக்கு. ஓகேங்களா, வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கிற ஷில்லாங். ஸோ ஷில்லாங் வந்து எந்த வடகிழக்கு மாநிலத்தோட தலைநகரம் அப்படின்னு யோசிச்சு வச்சுக்கோங்க. இட்ஸ் மேகாலயா மாநிலத்தோட தலைநகரம் தான் ஷில்லாங். ஸோ அந்த இடத்துல தான் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் இருக்குது. ஸோ இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் அப்படிங்கிறது இட் இஸ் a joint initiative of the Department of Space and North Eastern Council, வடகிழக்கு மாநில கூட்டமைப்பு குழு மற்றும் விண்வெளித்துறை, இது 2 பேத்துக்கும் இடையே ஏற்பட்டது தான் அந்த ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ். 2 பேரோட இணைப்புல தான் சேர்ந்தது தான் இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் அப்படிங்கிறது. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட், ஃபார் August 3, Supreme Court questions the states on section 66A, 66A பிரிவின் கீழ்
பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் மாநிலங்களை உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டுள்ளது. ஸோ சமீபத்தில் ஜூலை மாசத்துல ஒரு இதுல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப ஷாக் ஆனாங்க. நாங்க வந்து இன்வாலிடுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை சொல்லி இருக்கிறோம். ஆனா அந்த சட்டத்துல இன்னும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மத்திய அரசு பதில் அளிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ மத்திய அரசு நேற்றுக்கு சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, the center has said that the ministries of information technology and home affairs has done their best to disseminate the knowledge about the Supreme Court judgment in Shreya Shingal case on section 66A. Despite this, many cases have been registered under this section. So மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய சார்பாக அனைத்து மாநிலங்களுக்கும் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை பத்தி நாங்க விரிவா எடுத்துரைத்து விட்டோம். அதுதான் அந்த கேஸ் வந்து ஸ்ரேயா சிங்கல் கேஸ், அதாவது செக்ஷன் 66A வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஆனாலும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அது வந்து எங்களால எதுவும் பண்ண முடியாது மத்திய அரசு. ஸோ போலீஸ் பப்ளிக் ஆர்டர், பொது சட்டம் மற்றும் காவல்துறை எல்லாமே வந்து மாநில பட்டியலில் இருக்கிறது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு எஃப்ஐஆர் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பதிவாகுதுன்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே தான் வருதே தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் அதில் டைரக்டா இன்வால்வ் ஆகிறது கிடையாது. ஸோ செக்ஷன் 66A படி நாட்டில் எந்த கேஸ் ஃபைல் ஆயிருந்தாலும் அது முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்தின் கீழ் செயல்படுகிற காவல்துறையினால் பதிவேற்பட்டதை தவிர இதற்கும் மத்திய அரசுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கே உச்சநீதிமன்றம் ஒரே போட்டாச்சு மத்திய அரசு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய வேலையை நாங்க முடிச்சிட்டோம், நாங்க ஸ்டேட்ஸுக்கு எல்லாமே சொல்லிட்டோம். ஆனா காவல்துறையினர் வந்து 66A பதவி பதிவு செய்யறாங்க, கேஸ் பதிவு செய்யறாங்க அப்படின்னா தப்பு எல்லாம் முழுக்க முழுக்க எங்களுக்கு கிடையாது, அது அவங்கள தான் நீங்க கேட்கணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி ஷேர் த ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கம்ப்ளை வித் த ஆபெக்ஸ் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். தே டேக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் சைபர் கிரைம் அஃபெண்டர்ஸ் as per the law. ஸோ எங்களுக்கு மட்டும் இதுல பங்கு கிடையாது, மத்திய அரசுக்கு மட்டுமே இது நீங்க குற்றம் சொல்லணும், மாநில அரசுக்குமே இதுல பங்கு இருக்குது. ஸோ 2 பேரும் சேர்ந்தா மட்டும்தான் இதை செயல்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு உச்சநீதிமன்றத்துல சொல்லியிருக்கிறாங்க. On July 5, the Supreme Court had expressed shock and dismay over the police continuing to register cases under the Section 66A despite it being quashed 6 years ago. So, ஜூலை 5, 2021 தான் உச்சநீதிமன்றத்தின் கவனத்துக்கே வருது. 6 வருடத்திற்கு முன்னு எந்த ஒரு சட்டம் வந்து ரொம்ப இல்லீகல் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்கப்பட்டதோ அந்த சட்டத்தின் கீழே இந்தியாவில் பல்வேறு வழக்குகள் காவல்துறையில நிலுவையில் இருக்கிறதை கண்டு உச்சநீதிமன்றம் ரொம்ப அதிர்ச்சியாகி மத்திய அரசை கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. As of March 2021, a total of 745 cases are still pending and active before the district courts in 11 states wherein the accused persons are being prosecuted for offences under the section 66A of the Information Technology Act. மார்ச் 2021 நிலுவை கணக்கின்படி இந்தியா முழுக்க 11 மாநிலங்களில் 745 கேஸ் வழக்குகள் வந்து இந்த 66A பிரிவின் கீழே பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஸ்ரேயா சிங்கல் வழக்கில் தீர்ப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 66A அப்படிங்கிறது ரைட் டு ஃப்ரீடம் ஃப்ரீ ஸ்பீச், அதாவது பேச்சு உரிமைக்கு எதிராக இந்த சட்டம் இருக்கிறதுனால இதை வந்து நாங்கள் இல்லீகல் அப்படின்னு சொல்லி இந்த 66A ஆஃப் த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டை வந்து இன்வாலிட் சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அண்டர் ஆர்டிகல் 90 கிளாஸ் 1 கிளாஸ் A இலவச சுதந்திர பேச்சு உரிமை அப்படிங்கிறத வந்து இது வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இன்னும் நாம ரொம்ப சிம்பிளா கொலையா சொல்லணும் அப்படின்னா, ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப்ல வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏதாவது நீ ஷேர் பண்ண அப்படின்னா உன்னைய வந்து உடனே அரெஸ்ட் பண்ணலாம், உனக்கு ஜாமீன் கூட கிடைக்காது. இதுதான் இது. ஸோ இது கேஸ் உச்சநீதிமன்றத்துக்கு போன்றப்ப இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சே கெடுக்குது. ஸோ இது வந்து டோட்டலி இன்வாலிட்னு சொல்லி தீர்ப்பு அளிச்சிட்டாங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனாலும் இன்னும் பல்வேறு மாநிலங்கள்ல இந்த அதே 66A பிரிவில வந்து நிறைய கேஸ் வந்து ஃபைல் பண்ணிட்டு இருக்கிறாங்க காவல்துறையினர். Next for August 3, Inland Vessels Bill 2021. Inland Vessels Bill 2021. Parliament passed the Inland Vessels Bill 2021, which aims to replace over 100 years old Inland Vessels Act 1917. மாநிலங்களவையில வந்து நேற்றைக்கு வந்து இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தாக்கல் செய்ய நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஏற்கனவே வந்து
மக்களவையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து 2021 மசோதா. So introduced in Lok Sabha July 22, 2021. மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஜூலை 22ஆம் தேதி. மக்களவை இந்த மசோதாவை நிறைவேற்றியது ஜூலை 29ஆம் தேதி. மாநிலங்களவை இந்த மசோதாவை நிறைவேற்றியது ஆகஸ்ட் 2ஆம் தேதி. ஸோ இந்த மசோதா என்பது ஏற்கனவே இந்த மசோதா தொடர்பான 1917 இயற்றப்பட்ட சட்டத்தை மாற்றி அமைக்கிறது. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து தொடர்பான அனைத்து சட்டங்களையும் ஒன்றிணைக்கும் நோக்கில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை பாதுகாப்பு மிக்கதாக மாற்றவும், அந்த வழித்தடத்தில் பயணிக்கும் கப்பல்கள், பயணிகள் உள்ளிட்டோரின் பாதுகாப்பை உறுதி செய்ய நோக்கிலும் இந்த மசோதா வடிவமைக்கப்பட்டுள்ளது. The Act provides for the regulation of the inland vessel navigation by the states, including the registration of vessels and the safe carriage of goods and the passengers. The bill seeks to introduce a uniform regulatory framework for the inland vessel navigation across the country. நாடு முழுக்க ஒரே மாதிரியான உள்நாட்டு கப்பல் போக்குவரத்தை நீர்வழி போக்குவரத்தை கொண்டு வருவதற்கும் இந்த மசோதா வழிவகை செய்கிறது. Next, for August 3, General Insurance Business Nationalization Bill 2021. பொது காப்பீட்டு நிறுவனங்கள் தேசியமயம் சட்டம். நேற்றைக்கு மக்களவையில் இந்த மசோதாவை அறிமுகம் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அமளிகளுக்கு இடையே இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டதாக மக்களவை தெரிவித்துள்ளது. Amid the opposition protest, the Lok Sabha passed a law to amend the General Insurance Business Act without a debate. The bill will allow the government to bring down a stake in state-owned general insurance companies. அமளிக்கிடையே பொது காப்பீட்டு நிறுவனங்கள் தேசியமயம் சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்காக தாக்கல் செய்யப்பட்ட மசோதா மீது விவாதம் இன்றி இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டதாக மக்களவை தெரிவித்துள்ளது. பொது காப்பீட்டு நிறுவனங்களில் மத்திய அரசின் வசம் உள்ள பங்குகளை விற்பனை செய்வதற்கு அந்த மசோதா வழி வகுக்கிறது. அந்த நிறுவனங்களில் மத்திய அரசு கண்டிப்பாக 51% பங்குகளை வைத்திருக்க வேண்டும் என்ற விதிமுறையை இந்த மசோதா நீக்குகிறது. 51%, குறைந்தபட்சம் 51% பங்குகளை பொதுத்துறை இன்சூரன்ஸ் பொதுத்துறை காப்பீட்டுகளை மத்திய அரசின் பங்குகள் குறைந்தபட்சம் 51% வைத்திருக்க வேண்டும் என்ற சட்டம் முன்னாடி இருந்தது. இந்த புது மசோதா அந்த 51% அப்படிங்கிறத கேபிட்டலையே அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டே அவங்க தூக்கிடுறாங்க. ஓகேங்களா? இந்த ஏற்கனவே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்ல 2 பொதுத்துறை வங்கிகள் மற்றும் ஒரு பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தாங்க. 2 பொதுத்துறை வங்கிகள் மற்றும் ஒரு பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்படும் மத்திய பட்ஜெட்ல தெரிவிக்கப்பட்டது. ஆனா அது எந்த வங்கி, எந்த காப்பீட்டு நிறுவனம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரிய வரல. அதுக்காக தான் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், ஃபார் August 3, Fortune Global 500 லிஸ்ட். ஃபார்ச்சூன் பத்திரிகை வெளியிட்டுள்ள சர்வதேச அளவில் 500 கம்பெனிகள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இடம் அமெரிக்காவில் இருக்கிற வால்மார்ட் கம்பெனி இடம் பிடித்து உள்ளது. அதனுடைய வருமானம் அமெரிக்க டாலர் 524 பில்லியன் அமெரிக்கன் டாலராக வால்மார்ட்டின் நிகர வருமானம் உள்ளது. Companies ranked by the total revenues for their respective fiscal years ended on or before March 31, 2021. இந்தியாவின் சார்பில் அதிகபட்சம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தது அப்படிங்கிறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான். சர்வதேச அளவில் அந்த கம்பெனி 155வது இடத்தை பிடித்திருக்கிறது. 63 பில்லியன் அமெரிக்க டாலர் நிகர லாபத்தை சந்தித்துள்ளது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்தியாவிலிருந்து மேற 7 கம்பெனிகள் அந்த நிறுவனங்கள் அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஓஎன்ஜிசி, ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ், டாடா மோட்டார்ஸ் மற்றும் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். 7 நிறுவனங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்று உள்ளன. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஓஎன்ஜிசி, ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ், டாடா மோட்டார்ஸ், பாரத் பெட்ரோலியம் ஆகிய 6 நிறுவனங்களோட சேர்ந்து 7வதாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் இடம்பெற்றுள்ளது. இந்தியாவிலிருந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். உலக அளவில் அது 155வது இடத்தை பிடித்துள்ளது. நெக்ஸ்ட், ஃபார் August 3,
இந்தியன் உமன் ஹாக்கி டீம் இன் செமிஃபைனல். ஸோ நடைபெற்றுக் கொண்டிருக்க டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் இந்திய மகளிர் ஹாக்கி அணியினர் அரையிறுதிக்கு முதல் முறையாக தகுதி பெற்றுள்ளனர். இந்தியன் உமன்ஸ் ஹாக்கி டீம் has created history by qualifying for Olympic Games semi-finals for the first time. India played against the three-time champions Australia and made it to the semi-finals by beating Australia by a solitary goal. 1-0 என்ற கணக்கில் சாம்பியன் 3 முறை சாம்பியன் பட்டத்தை வென்ற ஆஸ்திரேலியா அணியை குவார்டர் ஃபைனல்ல காலிறுதியில் வீழ்த்தி இந்திய மகளிர் அணி முதல் முறையாக ஒலிம்பிக்கின் அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். இந்தியன் உமன் டீம் இஸ் லெட் பை ராணி ரம்பால் which will now play the Argentina in the semi-final. ஸோ இந்தியன் ஹாக்கி மகளிருக்கான ஹாக்கி டீமை கேப்டன் ராணி ரம்பால். ஸோ செமிஃபைனல் அரையிறுதியில அவங்க அர்ஜென்டினாவை எதிர்கொள்வார்கள். இதற்கு முன்பாக இந்திய ஆடவர் ஹாக்கி அணியினர் 49 ஆண்டுகளுக்கு பிறகு அரையிறுதியில் தகுதி பெற்றிருந்தனர். அரையிறுதியில அவங்க பெல்ஜியத்தோட இன்னைக்கு மோத போறாங்க. மோதிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ற டைம்ல இந்தியா லாஸ்ட் செமிஃபைனல் மேட்ச் அகெயின்ஸ்ட் த பெல்ஜியம். இந்திய ஆடவர் ஹாக்கி அணியினர் பெல்ஜியம் அணியினரிடம் தோற்று போயுள்ளனர். ஸோ இதுக்கு அடுத்தது இந்திய ஆடவர் ஹாக்கி அணியினர் வெண்கல பதக்கத்துக்கான போட்டியில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி விளையாடுவார்கள். Next for August 3, Centenary Celebrations of Tamil Nadu State Legislature. நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் தமிழக சட்டமன்றம். ஸோ குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நேற்றுக்கு சென்னைக்கு வந்திருந்தாரு. ஸோ சென்டனரி செலிப்ரேஷன்ஸ் ஆஃப் த தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக அவர் சென்னை வந்திருந்தார். ஸோ இதை பத்தி தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மேக் யூஸ் ஆஃப் இட். President hailed the contribution made by the Madras legislature, which later changed as the Tamil Nadu State Legislature. The legislature became the fountainhead of many progressive legislation, which was subsequently replicated across the country to empower the weaker sections of the society and strengthen the democracy, says President Mr. Ramnath Kovind. President also unveiled a portrait of the former Chief Minister Mr. M. Karunanidhi. This will be the 16th portrait in the Tamil Nadu Assembly. ஸோ நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில் பேசிய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தமிழக சட்டமன்றம் வரலாற்று மிக்க சிறப்புமிக்க தீர்மானங்கள் நிறைய நிறைவேற்றிருக்கு. காலப்போக்கில் அந்த தீர்மானங்கள் நாட்டின் பிற சட்டமன்றங்களுக்கும் மற்றும் இந்திய நாட்டுக்குமே அது வழிகாட்டியாக இருந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் அவரும் கோட் பண்ணியிருந்தார். தேவதாசி சிஸ்டம் அபாலிஷ் பண்றது, சைக்கிள் ரிக்ஷா, அந்த மாதிரி விஷயங்கள், மனிதனை இழுத்து செல்லும் அந்த மசோதாவை நிறைவேற்றி சைக்கிள் ரிக்ஷா கொண்டு வந்தது. ஸோ இந்த மாதிரி இலவச சைக்கிள் பள்ளி மாணவர்களுக்கு தந்தது, இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் தமிழக சட்டமன்றம் பார்த்துள்ளது. ஸோ இது காலப்போக்கில் மற்ற மாநில சட்டமன்றங்களும் இதை நிறைவேற்றியுள்ளது. ஸோ மற்ற மாநில சட்டமன்றங்களுக்கு தமிழக சட்டமன்றம் ஒரு வழிகாட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் புகழாரம் சூட்டியுள்ளார். ஸோ அதே டைம்ல தமிழக சட்டமன்றத்தின் முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களின் உருவப்படத்தையும் அவர் திறந்து வைத்தார். சோ தமிழக சட்டமன்றத்தில் இடம்பெற்றுள்ள 16வது திருவுருவப்படம் திரு கருணாநிதி அவர்களது. இதுக்கு முன்னாடி 15 தலைவர்களின் உருவப்படம் தமிழக சட்டமன்றத்தில் அலங்கரிக்கப்பட்டுள்ள முதலாக தமிழக சட்டமன்றத்தில் அலங்கரிக்கப்பட்ட உருவப்படம் மகாத்மா காந்திஜி அவர்களது. சோ அதுக்கு படி மகாத்மா காந்தி, அதுக்கு அடுத்ததா ராஜாஜி, அதுக்கப்புறம் திருவள்ளுவர், அதுக்கப்புறம் அண்ணாதுரை, 5வதாக காமராஜர், 6வதாக பெரியார், 7வதாக அம்பேத்கர், 8வது முத்துராமலிங்க தேவர், 9வது காயிதே மில்லத், 10வது எம்ஜிஆர், 11 ஜெயலலிதா, 12 ராமசாமி படையாச்சியார், 13 வ.உ. சிதம்பரனார், 14 ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், 15 பி. சுப்புராயன், 16 திரு கருணாநிதி. Moving on to the next for August 3, 2021. Books presented to President. So நேற்றைக்கு தமிழ்நாட்டிற்கு விஜயம் செய்த வந்த இந்திய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த விமான நிலையத்தில் சென்னை விமான நிலையத்தில் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வரவேற்றினார். சோ அப்போது குடியரசுத் தலைவருக்கு
தமிழக முதல்வர் 6 புத்தகங்களை வழங்கியிருக்கார். அந்த புத்தகங்கள் என்னென்ன அப்படிங்கறத மட்டும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட், திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் PS சுந்தரம் அவர்கள் இயற்றியது. 2வது, கரிசல் கதைகள் கி. ராஜநாராயணன் இயற்றியது கரிசல் கதைகள். 3வது, வாடிவாசல் செல்லப்பா எழுதியது. 4வது, செம்பருத்தி ஜானகிராமன் எழுதியது. 5வது, சுழலில் மிதக்கும் தீபங்கள் ராஜம் கிருஷ்ணன் எழுதியது. மற்றும் 6வது, தலைமுறைகள் நீல பத்மநாபன் எழுதியது. இந்த 6 புத்தகத்தை தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்திடம் நினைவு பரிசாக நினைவு புத்தகமாக வழங்கினார். நெக்ஸ்ட் ஃபார் ஆகஸ்ட் 3, ரேவன் சாண்டர்ஸ். ஸோ இவங்க அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஷார்ட் புட், அதாவது குண்டு எறிதல் வீராங்கனை. ஸோ டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல இவங்க வெள்ளி பதக்கம் ஜெயிச்சாங்க. பதக்கம் அணிவிக்கும் நிகழ்ச்சியில இவங்க கையை கொஞ்சம் மேல தூக்கி எக்ஸ் ஷேப்ல வச்சிருந்தது கொஞ்சம் சென்சிட்டிவா ஆயிருக்கு. இதை பத்தி விசாரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச ஒலிம்பிக் குழு தெரிவித்துள்ளாங்க. The International Olympic Committee is looking into the gesture made by USS Raven Sanders made after the shot put silver medalist raised her arms in an X above her head. The American had said her gesture was intended as a sign of support for the downtrodden. கருப்பினம், ஓரின சேர்க்கை, மனநல சிக்கல் ஆகியவற்றுக்கு ஆதரவாக குரல் எழுப்பும் வகையில் இதை செய்திருப்பதாக அவர் விவரித்தார். ஸோ ஒலிம்பிக் குழு கமிட்டி படி மெடல் நிகழ்ச்சியோ இல்ல விளையாட்டு நிகழ்ச்சியிலோ எந்த விதமான கெஸ்டர் போஸ்டும் நீங்க தரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்கும் போது ரேவன் சாண்டர்ஸ் இது மாதிரி செஞ்சிருக்கிறது சர்ச்சை உண்டாக்கி இருக்கதாக சர்வதேச ஒலிம்பிக் குழு தெரிவித்துள்ளது. இதை பற்றி விசாரித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்கள். Next for August 3, one-liners. Economist Jagadish Bhagavati and C. Rangarajan awarded Professor C.R. Rao Centenary Gold Medal by the Indian Econometric Society Trust. ஸோ பொருளாதார மேதைகளாக கருதப்படும் ஜெகதீஷ் பகவதி மற்றும் சி ரங்கராஜன் அவர்களுக்கு பேராசிரியர் C.R. ராவின் நூற்றாண்டு விழா தங்க பரிசு வழங்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் அலுவலகத்தில் இருக்கும் முக்கியமான போஸ்ட்ல இருக்கிற ஒரு ஆலோசகராக கருதப்படுகிற திரு அமர்ஜித் சின்ஹா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். Mr. Amarjit Sinha, an advisor in the Prime Minister office, resigns. Culture Ministry invites the people to upload your videos singing national anthem on the website of rashtragan.in. So கலாச்சாரத்துறை அமைச்சகம் ஒரு புதிய இணையதளத்தை செயல்படுத்தி உள்ளது. அந்த இணையதளத்துல பொதுமக்கள் தங்களுடைய நாட்டின் தேசிய கீதத்தை பாடி அதுல அப்லோட் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது 75வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இது கடைபிடிக்கப்படுகிறது என்று கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. Renowned classical musician and playback singer Kalyani Menon passed away. திரைப்பட பின்னணி பாடகியும் கர்நாடக இசை பாடகியுமான கல்யாணி மேனன் அவர்கள் உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார். With this, I'm coming to an end for August 3, 2021 current affairs newspaper analysis video. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காம தந்துருங்க. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன்ஸ் வரும், உங்களால பார்க்க முடியும். Thank you for watching the video and be safe.